நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். நேற்றைய தினம் இளம் வயது ஒரு திரைப்பட பின்னணி பாடகி கேன்சர் நோயில் இறந்தார் என்ற செய்தி பலரும் நம்ம கேட்டிருப்போம். அதிலேருந்து நமக்கு அறியக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், மது குடித்தல், புகையிலை பழக்கங்கள் போன்ற தீய பழக்கங்கள் உள்ளவர்கள் மட்டுமே கேன்சர் நோய் வருங்கிற காலம் மாறி வெகு காலம் ஆகிப்போச்சு. அப்போ இந்த தீய பழக்கங்களே இல்லாதவங்களுக்கு வருதுன்னு சொன்னால், நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்வியல் முறைகளில் நாம் ஏதோ தவறு செய்கிறோம், இந்த சமூகம் தவறான பாதையை நோக்கி போகுதுன்றது தெரியுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கேன்சர் நோயை குணமாக்கக்கூடிய ஒரு மிக மிக சாதாரண ஒரு கை மருத்துவத்தை இன்றைக்கு நாம் பகிர்ந்து கொள்ளலாம். அது என்னன்னு சொன்னால், ஒரு டம்ளர் சுடு தண்ணீரில் அன்னாசி பழம் 2-3 துண்டுகளை போட்டு சிறிது நேரம் அப்படியே விட்டு அந்த தண்ணீரை குடிக்கணும். இப்படி அன்னாசி பழம் போடப்பட்ட அந்த நீர் அல்கலைன் வாட்டராக மாறிடும். இதை தொடர்ந்து அந்த கேன்சர் நோய் உள்ளவர்கள் குடிக்கும்போது அந்த புற்றுநோய்க்கு எதிரான பொருள்களை உடம்பு வெளியிட ஆரம்பித்து அந்த புற்றுநோயை கட்டியாக இருந்தாலும் நீர் கட்டியாக இருந்தாலும் அதை குணமாக்கிறதா நிரூபிக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு மிக சிறந்த மருந்தாக செயல்படக்கூடிய இந்த கை வைத்தியத்தை புற்றுநோய் உள்ளவர்கள் தான், கேன்சர் நோய் உள்ளவர்கள் தான் பயன்படுத்தணுமான்னு சொன்னால் இல்லை. இரத்த அழுத்த நோய் சொல்கிறோம் இல்லையா, ஐபிபி, அவர்களுக்கும் அதை தாண்டி இரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் அடைச்சிருக்குது அல்லது கொலஸ்ட்ரால் அடைக்கிற நிலையே மோசமான நிலைக்கு உடம்பு வந்துடுச்சுன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் இதை சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் அதிலிருந்து விடுபடலாங்கிறது மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு. இதை பேராசிரியர் டாக்டர் கில்பர்ட் ஏ குவாக் என்பவர் பதிவு செய்திருக்கிறாரு. இவர் ஐசிபிஎஸ் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மருத்துவர். இந்த நல்ல ஒரு செய்தியை பலருக்கும் பகிர்ந்து நாம் உதவுவோம். அன்புடன் காஞ்சி முகிலன்.